நம்ம வரலாற்றிலேயே முதல் முறையா 2019க்கு மேல பாஸ் அவுட் ஆன பசங்க, இதுக்கப்புறம் என்ன மாரியான கரியர் சூஸ் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் எந்த ஃபீல்டுல ஸ்கோப் நெறைய இருக்கு? அப்படிங்கிறதுல ரொம்பவே திணர்றாங்க. இன்னைக்கு இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து குளோபல் லெவல்ல இருக்கு. இந்த ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நியாயம். ஏன்னாக்கா, எது அடுத்த லெவல் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து யாராலயுமே சொல்ல முடியல. இந்தியா வந்து ஒரு ஐடி புரட்சிய பார்த்தது. இந்தியா வந்து ஒரு வேளாண்மை புரட்சிய பார்த்தது. ஒரு வெண்மை புரட்சிய பார்த்தது. அந்த மாரிலாம் நம்ம நெறைய சொல்றோம். அந்த மாரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்த லெவல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன வரப்போகுதுங்கிறது தெரியல. எல்லாருமே ஆர்வமா அத தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு ஏஐ நோக்கி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி இன்னைக்கு நெறைய ஸ்கோப் வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நம்ம லோக்கல்ல இருக்கிற பசங்களுக்கு, அதாவது காலேஜ் செக்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரீமி லேயர், ஏ செக்டார், ஏ கிரேடட் பத்தி நான் சொல்லல. பி அண்ட் சில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அது மாதிரி பி அண்ட் சில படிக்கிற பசங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் அந்த ஏஐ கொடுக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்கோப்போட அவங்க வெளியே வர போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏஐ கம்பெனிஸ் நிறைய வர்றதை நான் பார்க்குறேன், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் கொண்டு வரதையும் நான் பார்க்குறேன். பட் அதெல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 2024 முடியவே போது, இன்னுமே அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நல்ல ஜாப் செக்டர் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைங்க இந்த ஒரு பர்டிகுலர் செக்டரில் நிறைய ஹோப் இருக்குது அப்படின்னா கீழே அது என்ன செக்டர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.